சென்னை எண்ணூரில் தனியார் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பொதுமக்கள் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புக்கு ஆளாக்கினர். பாதிக்கப்பட்ட 35க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் உர தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட உர ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆய்வுக்குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் கோரமண்டல் ஆலையால் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்க உள்ளது. விடுமுறை முடிந்து ஜனவரி 2ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட உள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த நிலையில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். சென்னையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 171 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உள்ளிட்ட துறைகள் சார்பில் 184 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் மக்கள் மனதில் ஏற்படுத்துவதற்கான விழிப்புணர்வு தொடர்ந்து செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலனில் தனி கவனம் செலுத்தி திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மதுரையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனுமதியின்றி லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நுழைந்ததாக கொடுத்த புகார் குறித்து விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு 3வது முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. 2 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் தல்லாக்குளம் போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 5ஆம் தேதிக்கு பதில் 22ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் அவகாசம் ஜனவரி 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட நுழைவுச் சீட்டையே புதிய தேதியில் நடைபெறும் தேர்வுக்கு பயன்படுத்தலாம். எண்ணூர் உர ஆலையில் அமோனியா வாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எண்ணூர் பகுதியில் வேதி ஆலைகள் பிற காரணங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஐஐடி வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றார் அவர். பாரத் நீதி யாத்திரை என்ற பெயரில் வரும் 14ஆம் தேதி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேருந்து பயணத்தை தொடங்குகிறார். சுமார் 6200 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அவர் தனது பயணத்தை மார்ச் 20ஆம் தேதி நிறைவு செய்கிறார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். விழாவில் பங்கேற்குமாறு பிரதமரின் முன்னாள் முதன்மைச் செயலர் நேரில் அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார். நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்க வலியுறுத்தி நாளை மறுநாள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.